Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 66. இந்த லெசன்ல நாம MS Excel குள்ள இருக்கிற clipboardன்ற group பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஏற்கனவே MS Word குள்ளேயும் PowerPoint குள்ள என்ன பார்த்தோமோ சேம் அதே functions தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை செய்யும்படியா அதுல ப்ரோகிராம் பண்ணிருப்பாங்க. அது என்னன்றது பார்க்கலாம். ஸ்கிரீனை மட்டும் கவனிங்க. ஏற்கனவே பார்த்தது தான் கட்டுனா என்ன பண்ணும், எம்எஸ் வேர்டுக்குள்ளே செலெக்ஷன் பண்ண டெக்ஸ்ட்டை கட் பண்ணும். பவர் பாயிண்டில் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணும். இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா எந்தெந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்தந்த செல்லு மட்டும் என்ன ஆகும், கட் ஆகும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். நான் Ctrl+C போட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. எனக்கு இதே மாதிரியே இன்னொன்று வேணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு காப்பி, இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகும். நான் அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். அப்படி இல்லைனா கூட இதை அப்படியே காப்பி பண்ணி மூவ் ஆர் காப்பின்னு இருக்கும். இந்த இடத்துல கிரியேட் ஏ காப்பின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த லெசனில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ஷீட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டிருக்கேன். இது எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஷீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கட்டுன்னு கொடுத்தனா அது இமீடியட்டாக கட் ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி ஓடும். ஓகேங்களா? ஒன்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே வச்சு பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே பாருங்கள் 1 2 3 4 5 அப்போது 5 காலம் 1 2 3 4 ரோ அந்த மாதிரி தான் அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணால் இங்கேருந்து என்ன ஆகும், 1 2 3 4 5 இது கீழே 4 வரைக்கும் நமக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறேன்னா அன்டூ பண்ணிடுறேன். திரும்ப பழைய மாதிரியே கொண்டு வந்துடுறேன். கட் அப்படின்னா இப்போ செலெக்ஷன் பண்ணதை என்ன பண்ணு, கட் பண்ணு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஒன்று, இதில் வந்து ட்ராப் டவுன் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணோம்னா இது நார்மல் காப்பின்னு ஒன்று, காப்பி ஆஸ் பிக்சர்னு ஒன்று. உதாரணத்துக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போது அப்படியே கிளிக் பண்ணேன்னா நார்மல் காப்பி. அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த காப்பியை எடுத்துக்கிட்டு இங்கேயே பேஸ்ட் பண்ணுறேன். நான் இங்கேயும் பேஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த டேட்டா பேஸ் எனக்கு எம்எஸ் வேர்டுக்கு வேணும் அப்படின்னா கூட எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுனா அங்கே எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன ஆகும், இங்கே நமக்கு பேஸ்ட் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை கூட பண்ணலாம். ஆனால் ரிசல்ட் மாறாது. கவனிங்க, இங்கே வந்து 65ன்னு இருக்கு இல்லையா, நான் இது 66ன்னு மாற்றினா எனக்கு என்ன டோட்டல் 288ன்னு மாற்றணும். ஆனால் மாறாது. ஈவன் இங்கே நான் வந்து ஒரு 80ன்னு போடுறேன் அப்படின்னாலுமே கூட இங்கெல்லாம் என்ன ஆகாது, டோட்டல் மாறாது. ஏன்னா எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆல்ஃபபெட் கணக்கு தான், நம்பர் கணக்கே வராது. அப்போ நீங்களாக தான் என்ன பண்ணணும், டோட்டல், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம் எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் எக்ஸலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஃபார்முலா. அப்போ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா என்ன இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே இதை கிளிக் பண்ணுறேன்னா வெறும் நம்பர், அது மட்டும்தான். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது எல்லாமே டெக்ஸ்ட்டாக அப்படியே காப்பி ஆகி இங்கே பேஸ்ட் ஆகிடுது. ஓகே, அடுத்ததாக இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ காப்பி ஆஸ் பிக்சர்னு கொடுக்குறேன். இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், அப்பியரன்ஸ். நான் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணதை பிக்சராக காப்பி பண்ணுறேன். அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியணும், ஆஸ் ஷோன் ஆன் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கறதுக்கு இருக்கோ அந்த மாதிரியே பிக்சராக காப்பி பண்ணட்டுமா, இல்லைனா ஆஸ் ஷோன் வென் பிரிண்டட்.
ஃபார் எக்ஸாம்பிள் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, பேப்பர் A4 A3 பிரிண்ட் ஆகும்போது எப்படி வரணுன்றது, அந்த மாதிரி வரணுமான்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஆஷ் ஷோ ஆன் ஸ்க்ரீன், ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஃபார்மேட் வந்து பிக்சரா பிட் மேப்பான்னு கேட்குது. நீங்கள் இப்போதைக்கு பிக்சர்னே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் அது என்னவாக இருக்குது, பிக்சராக காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேங்க. அவனுங்க பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து பிக்சர். இதை கிளிக் பண்ணனா பிக்சருக்கான டூல்ஸ் ஓப்பன் ஆகும், இதை கிளிக் பண்ணனா டேபிளுக்கான டூல்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நான் என்னோட விருப்பப்படி சைஸை பெருசோ சின்னதோ பண்ண முடியும். ஆனால் இதை என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதை நீங்கள் பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஞ்சை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு க்ரோ ஃபாண்ட் இது கொடுத்தா தான் என்ன ஆகும், அந்த எழுத்துக்களோட சைஸு பெருசாகும். அப்போது இது பிக்சராக நமக்கு காப்பியாக இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இது டேபிளாக காப்பி பண்ணி அப்படியே நாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அப்போது எக்ஸலுக்குள்ளே நான் சில டேட்டாபேஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் காப்பி ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் எம்எஸ் வேர்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் அந்த வேல்யூஸ் மட்டும்தான் பேஸ்ட் ஆகும். உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலாஸ் காப்பியும் ஆகாது, பேஸ்ட்டும் ஆகாது. ஆக்சுவலாக காப்பி ஆகிடும், பட் எம்எஸ் வேர்டுக்குள்ளே அதை பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆகாது. நீங்கள் எம்எஸ் எக்ஸலுக்குள்ளே காப்பி பண்ணுற சில டேட்டா பேஸை எம்எஸ் எக்ஸல்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா தான் ஃபார்முலாவும் சேர்ந்து அதில் பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பிக்சராக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது எல்லாமே ஒரு பிக்சராக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து பாருங்க ஃபார்மேட் பெயிண்டர். இது ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் போல்டாக வைக்கிறேன், அதுக்கு வரைக்கும் கலர் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இதே மாதிரி எனக்கு மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த செல்லை வச்சு கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்தா என்ன ஆகும், அந்த செல்குள்ளே இருக்கிற ஃபார்மேட் எப்படி இருக்கோ அது அப்படியே காப்பி ஆகிட்டு மற்ற எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் என்ன பண்ணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு கவனிங்க, நான் இங்கே நேம்ன்றதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கவனிங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது என்னன்றது ரொம்ப அட்வான்ஸாக பார்த்தோம்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பட் பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த நேம் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் அது ஒரு நியூமரிக் நம்பர், ஆல்ஃபபெட் நம்பர், அவ்வளோதான். ஆல்ஃபபெட் கண்டெயின் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் அது. அப்போ இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நான் இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணேன்னா எங்கே பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், நேம் அப்படின்றது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இதெல்லாமே வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான், உள்ளுக்குள்ளே ஃபார்முலா கூட கொடுக்கல. இதை காப்பி பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுறேன்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும், இங்கே வந்துடும். இதுவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுவே இங்கே பாருங்கள், ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்திருக்கு. அப்போது ஆவரேஜ்ன்ற இடத்துல என்ன டிஸ்பிளே ஆகுது, 57.4ன்ற நம்பர் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா இது ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் B2 இஸ்டு F2. இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு நிறைய இங்கே ஓப்பன் ஆகும். பேஸ்ட் பண்ணுற பேஸ்ட்டு வேல்யூஸா இல்லை அதர் பேஸ்ட் ஆப்ஷன்ஸா அப்படின்றத கேட்குது. ஓகேங்களா? இது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஒரு சில இடத்துல சில விஷயங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இப்போது இதை கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி, இங்கே பேஸ்ட் ஃபார்முலான்னு இருக்கு இல்லைங்களா, இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. அவனுங்க என்னாச்சுன்னா இந்த ஃபார்முலா இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நாங்கள் காப்பி பண்ணும்போது இருக்கிற ஃபார்முலா என்னன்னா B2லிருந்து F2. அதுவே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, E2லிருந்து I2 அப்படின்னு மாறி இருக்குது. என்ன ரீசன்னா இது டபுள் கிளிக் பண்ணா இந்த ரேஞ்ச் பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கா.
அப்போது நான் இங்கே ஒரு வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்ன ஆகும், இங்கிருந்து மாறும். அது சில விஷயங்கள் எக்ஸலில் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதுவும் பிகினர் லெவலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது புரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, ஓகேங்களா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண விஷயங்களை நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த கான்செப்டை எடுத்துடுறேன், இதையும் எடுத்துடுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆவரேஜ்னு இருக்குது, இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஆகும், அங்கே என்ன ஃபார்முலா கொடுத்தனோ அந்த ஃபார்முலா லைட்டாக சேஞ்ச் ஆகி இதில் வரும். அப்போது இங்கே காப்பி பண்ணும்போது என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் B2 = F2ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ண என்ன ஆகுது, B3 = F3. அப்போ அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்ன ஆகும், மாறும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவே பேஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னா இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணு, எனக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபார்முலான்ற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி லிங்க் பண்ணுற ஆப்ஷன், எனக்கு இங்கே என்ன வருதோ அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் நீங்கள் ஜஸ்ட் லிங்க் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட்டு இந்த லிங்க்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் H2 இந்த இடத்துல வந்து டாலர் சிம்பிள் அப்படின்னா லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு அது போக போக புரியும். இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், H2க்குள்ளே என்ன வருதோ அது எனக்கு என்ன பண்ணுங்க டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறதுக்கான ஒரு வேலை. இல்லை இப்போதைக்கு ரொம்ப வேண்டாங்க, நமக்கு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கட்டுனா கட் பண்ணுன்றது ஞாபகம் வச்சுங்க, காப்பினா காப்பி பண்ணும், காப்பி ஆஸ் பிக்சர்னா அதை பிக்சராக காப்பி பண்ணிக்க நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த பிக்சர் அங்கே பேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்படின்னா நார்மலாக இருக்கிற பேஸ்ட் மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுங்க. மற்ற விஷயங்கள்லாம் அது எப்போ தேவைப்படுமோ அப்போ நான் உங்களுக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கட்டு, காப்பி, காப்பி ஆஸ் பிக்சர், நார்மல் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர், இது வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எம்எஸ் வேர்டுக்குள்ளே பவர் பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தது தான்றதால இது ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு எக்ஸலுக்குனே வரக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டைல்ஸு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எப்படின்றது கொஞ்சம் ப்ரீஃபாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.